எல்லாருக்கும் வணக்கம். என்னை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநில இளைஞரணி செயலாளரா என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க நேற்று. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருந்தாலும் நிறைய கேள்விகளுக்கு பதில்கள் இருக்குன்ட்ட அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சியோட பொறுப்பாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப சகோதரி ரொம்ப பாச உணர்வோட எனக்கு நிறைய வாழ்த்து செய்தி மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. இப்ப அடுத்து பார்க்கணுமா என்னன்னா, இன்னும் சிலர் வந்து ஏன் பிரியா இந்த கட்சியில சேர்ந்தீங்க, இது ஒரு ஜாதி கட்சி தானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. சரிங்க, ஜாதி கட்சி அப்படின்னு சொல்றீங்களே, மத்த கட்சிங்க ஒரு எலெக்ஷன் தேர்தல் சமயத்துல ஒரு எம்எல்ஏ சீட்டோ கொடுக்கும் போது அவங்க ஜாதிய பார்க்காம ஒரு மைனாரிட்டியா உள்ளவங்களுக்கு யாருக்காச்சும் சீட்டு கொடுத்திருக்காங்களா? ஜாதி என்னென்ன கேட்காம அவங்க சீட்டு கொடுத்திருக்காங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க ஜாதியை மட்டும் கேட்கறது இல்ல, எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு செலவு பண்ண முடியும், உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்க பிசினஸ் என்ன, அது என்ன, இது என்ன, அவங்க கேட்கிற கேள்வி அனைத்துமே தொழில், அதாவது ஒரு தொழில் தொடங்குற மாதிரி கேட்கறாங்க, எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க மாதிரி. ஆனா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்க என்கிட்ட கேட்டது, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்களோட Facebook பேஜை காட்டுங்க, நீங்க என்ன மாதிரி பதிவுகள் இட்டிருக்கீங்க, உங்களுக்கு உண்மையான ஒரு நோக்கம் இருக்கா, தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற உண்மையான நோக்கம் இருக்கா, மாற்றத்தை நோக்கி செயல்படுறீங்களா அப்படின்னு எனக்கு நடந்த டெஸ்ட் பத்தி நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், ஏன்னா திடீர்னு கொடுத்துட்டாங்களே. என்னோட முகநூல் பக்கத்துக்கு போனீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாவே நிறைய தத்துவங்களையும் ஊக்குவிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், இளைஞர்களை செயல்பட வைக்கிறதுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேத்தி நடந்த நிகழ்வுக்காக இன்னைக்கு நான் கொடி எடுத்துட்டு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நிக்கிற ஆள் கிடையாது. ரொம்ப நாளாவே இருந்த ஒரு எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து இளைஞர்கள்லாம் சேர்ந்து செயல்படணும்னு ஆசைப்படுறீங்க, கண்டிப்பா ஆசைப்படணும், இளைஞர்கள் வரணும் அப்படிங்கறதா என்னோட எண்ணமும். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் என்ன நமக்கு இருக்குன்னா பொருளாதாரம். இளைஞர்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பலவீனமா இருக்காங்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல. இன்னைக்கு சம்பாரிச்சாதான் சாப்பிட முடியும், சம்பாரிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அடுத்தடுத்த நிலைமைக்கு போறதுக்கு சம்பாத்தியம் நிச்சயம் அவசியம். அப்படிங்கும்போது இளைஞர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதை செயல்பட தொடங்கி அது மூலமா நீங்க வந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது நிச்சயமா இயலாத ஒன்று. நம்ம தாத்தா அப்பா அவங்க சம்பாரிச்சுட்டு இதெல்லாம் செலவு பண்ற தலைமுறையில நம்ம இல்லவே இல்லை. இப்ப இருக்க நமக்கு மிடில் உள்ள தலைமுறை தான் அந்த தலைமுறை. தாத்தா சம்பாரிச்சதை அப்பா வேணா செலவு பண்ணிருக்கலாம், கண்டிப்பா நம்ம அப்பா சம்பாரிச்சதை நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிறவங்க வெறும் 2% கூட கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞனும் நான் சம்பாதிக்கணும், நான் வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும், அந்த பெரிய ஒரு ரேஸ்ல போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கப்ப அரசியல் ஐயோ அது ஒரு சாக்கடைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இளைஞர்கள் தான் இங்க அதிகமா இருக்காங்க. அது இல்லாம இப்ப போராட்டத்தில் கலந்துக்கிற இளைஞர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து ஜல்லிக்கட்டுல போய் கலந்து பேசினப்ப இப்பயும் அதான் சொல்றேன், இளைஞர்களுக்கு இந்த உணர்வு வந்ததே பெரிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு விஷயம். நீங்க வந்து நாட்டுக்கு என்ன நடக்குது இப்ப தெரியுது. இப்ப ஜாதி கட்சின்னு சொன்னாங்களா, அதுக்கு திரும்ப வந்துடுறேன். அது ஏன் சொல்லி உங்கள்கிட்ட அது மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிற கட்சிகளோட நோக்கம் என்னன்னு கேட்டுங்க. உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது, தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த பிரச்சனை தெரிஞ்சு போயிடுச்சுன்னாவே நீங்க வந்து அரசியலை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க, அந்த கட்சிகளை எதிர்த்து நிப்பீங்க. அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக மட்டுமே ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டா ஜாதி கட்சி அவங்க என்ன சொன்னாலும் காதுல வாங்க கூடாது, அவங்க என்ன போராட்டம் நடத்தினாலும் கண்டுக்க கூடாது, அவங்க உங்களுக்காக உயிரே கொடுக்குறேன்னு சொன்னா கூட அதை நீங்க கண்டுக்காம போகணும். எந்த மீடியாவும் அதை வந்து வெளிப்படையா காமிக்கிறது இல்ல, எந்த செய்தித்தாளையும் முதல் பக்கத்திலேயோ 3வது கடைசி பக்கத்துல கூட அந்த செய்திகளை வெளியிடுறது இல்ல. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இளைஞர்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு ஜாதி கட்சின்னு ஒரு போர்வையை போட்டு இன்னைக்கு நடக்கிற விவசாய பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, லஞ்சம், ஊழல், அப்புறம் இப்ப வரைக்கும் ஒரு மீனவர் சுட்டு கொல்லப்பட்டார், அது வந்து நினைக்கும் போது நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எங்க கட்சி சார்பா வருத்தப்படுறோம், அவ்வளவு வேதனைப்படுறோம். கட்சி சார்பான நான் வந்து இப்ப கட்சி சார்பாக நான் வந்து பொதுவாவே நல்ல எண்ணங்களோட நல்ல உணர்வோட ஒவ்வொரு தமிழருக்கும் நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. ஒரு தமிழ் வந்து இப்படி இறந்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இது மாதிரி பல போராட்டங்கள் பல நிகழ்ச்சிகள் எல்லாமே பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கான தீர்வுகளும் அவங்கள்ட்ட இருக்கு, அதுதான் ஒரு பெரிய விஷயமே. நீங்க 2016ஓட அவங்களோட இது தேர்தல் அறிக்கையை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தயவு செஞ்சு இன்டர்நெட் இருக்கவங்க நீங்க போயிட்டு கூகுள்ல கொடுத்து படிச்சு பாருங்க. ஒரு திட்டம் உடலங்க அவங்க பச்சை குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரைக்கும் ஒரு துறை விடாம விவசாயத்துறை அனைத்து துறைகளையும் எப்படி மேம்படுத்தலாம், நீர் மேம்பாட்டுத்துறை எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறீங்களோ அந்த புத்தகத்தை திறந்து பாத்தீங்கன்னா அதுல அதுக்கு தீர்வு இருக்கு. வேலையில்லா பிரச்சனையா அதுக்கு தீர்வு இருக்கு. உங்களுக்கு வந்து 10 லட்சம் நாங்க கொடுக்குறோம், நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குங்க, நீங்க ஒரு எத்தனை பேர் வச்சு வேலை பார்க்க முடியும், என்கிட்ட முதல்வர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுங்க, ஒரு முதல்வர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுங்கிற அளவுக்கு உங்கள்ட்ட திட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க இருக்கிற முதல்வர்களை வந்து நீங்க பாத்திருக்கீங்களா, நேர்ல எத்தனை பேர் பாத்திருக்கீங்க?
முன்னாடி இருந்த முதல்வரெல்லாம் நீங்க எத்தனை தடவை பார்த்திருப்பீங்க? என்ன பிரச்சனை நேரடியா போய் சொல்லிருப்பீங்க? எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி எல்லாத்தையும் களத்துல இறங்கி நாங்க உங்களுக்காகவே செயல்படுறோம்னு சொல்றவங்கள ஒரே காரணத்தினால சாதி கட்சின்னு சொல்றவங்களுக்கு நான் தயவு செஞ்சு சொல்றேன், இந்த போர்வைய போட்டு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டணும், எல்லா பிரச்சனையும் மூடி வைக்கணும்னு நினைக்காதீங்க. இளைஞர்களை நீங்க முடிவு கட்டணும். வெளியில வாங்க, படிச்சிருக்கீங்க. நான் அந்த சாதி பெண் கிடையாது. எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கணும்னு அவங்களுக்கு அவசியமும் கிடையாது. என்னோட உண்மையான ஒரு உணர்வு பூர்வமா நான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த அவங்க உணர்ந்துட்டு எனக்கு இந்த இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காங்க. இந்த பொறுப்பை நிச்சயமா நான் நல்லபடியா செயலாற்றுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் இந்த பழைய பஞ்சாங்கங்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பழசையே நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுப்போம், நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஜாதி கட்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், அப்படியே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க அம்மா அப்பாட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க, சாதி கட்சி கிடையாது, நிச்சயமா இவ்வளவு விஷயம் இருக்கு, இந்த விஷயம் இருக்கு. நீங்க இலவசத்தை நம்பி ஓடாதீங்க. இலவசம்ட்டு ஓடாதீங்க. இலவசம் கொடுக்கறது பிச்சை போடுறதுக்கு சமம். நமக்கு எதுக்கு அந்த பிச்சை? நல்ல தமிழ்நாடு, அழகான தமிழ்நாடு உருவாக்கலாம். இன்னைக்கு தனிமை வளமே இல்லாத சிங்கப்பூர் இந்த அளவுக்கு மாறி இருக்கு. எவ்வளவு சீக்கிரத்துல மாறி இருக்குன்னு நீங்க அதையும் வேணாலும் போய் படிங்க. அதையும் போய் கூகுள்ல போய் படிங்க. நம்ம இளைஞர்கள் போய் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு ஒரு நாட்டோட நிலைமை தெரியும். இன்னைக்கு முழு கணக்கு விவரமும் இப்ப அன்புமணி என்ன சொல்லுவாங்க. எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, உங்களுக்கு கொடுக்குற இலவச திட்டத்தினால எவ்வளவு பாதிப்பு இருக்கு, உங்களுக்கு ஸ்கூட்டிக்கு மானியம் தேவையா, அதுக்கு பதிலாக ஒரு டிராக்டர் கொடுக்கலாங்கிறாரு. போய் படிங்க. அவங்களோட கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு இயல்பான வாழ்க்கைக்கு இன்னைக்கு இல்ல, இன்னும் 500 வருஷத்துக்கு உதவுற அளவுக்கு திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களை ஏத்துக்காம நீங்க சாதின்னு தூக்கி எறிஞ்சிட்டே போனீங்கன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள், உங்க பிள்ளைங்களும் நாளைக்கு யாருக்காவது கை கட்டி காலில் விழுந்து மற்றவங்க கால கையை புடிச்சு வேலை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரியே அடிமையாவே வாழ்ந்துகிட்டு இருக்கணும். நீங்க தலை நிமிர்ந்து வாழணும், எல்லாரும் ஒரே மாதிரி சமமான வாழ்க்கை பெறணும் அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றத்துக்கான வழியை தேடுங்க. நிச்சயமா மாற்றத்துக்கான வழி அப்படிங்கிறதுக்கு நீங்க புதுதா ஆரம்பிச்சு அது மூலமா நீங்க தேடுறதை விட இருக்கிறவங்கள யாரு திறமசாலி, இருக்கிறவங்களை யாரு படிச்சவங்க, இருக்கிறவங்கள யாரு எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அதையெல்லாம் தட்டி கேட்கிறவங்க என் தோழன் அப்படின்னு சொன்னவர் சேகுவேரா. அந்த ஒரு கொள்கை அப்படிங்கிறது இவங்களுடைய அனைத்துலயுமே இருக்கு. எங்க எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்க, எங்க எது நடந்தாலும் முன்னாடி இவங்க தான் நிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்க, அதை நாங்க நிச்சயமா கொண்டு போய் சேர்க்கிறோம். எந்த இடத்துல சேர்க்கணும், என்ன மாதிரி பண்ணணுமோ அது எல்லாமே செய்யறோம். நீங்க என்னென்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு தனியா ஒரு ரெகக்னிசேஷன், உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க ஜாதியே பார்க்கல. ஊழல் செய்யறவங்க எல்லாம் நாங்க ஊழல் செய்ய மாட்டோம்னு கூட சொல்றது இல்ல. ஆனா அவங்களை நீங்க மறுபடியும் ஆதரிக்கிறீங்க. ஆனா ஒரு சாதி கட்சி நீங்க சொல்றவங்க, நாங்க சாதி கட்சி இல்ல, மாறிக்கிட்டே இருக்கோம், எல்லாருக்கும் எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறோம். அவங்க பல திட்டங்கள் கொடுத்து பாக்குறாங்க. ஆனா நீங்க அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்க அவங்கள மறுபடியும் நீங்க அவங்கள இது பண்ணிக்கிட்டே வரீங்க. நிச்சயமா மாற்றம் நம்ம கையில தான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம். தன்மானம் உள்ள தன்னலமற்ற இளைஞர்களா இருந்தீங்கன்னா இணைந்து செயல்படுவோம். வாங்க, உங்களுக்கு எப்ப தோணுதோ, இல்ல இது இந்த மாதிரி தான் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு நீங்க வெளியில போயிடுங்க. இது தனிமனித சுதந்திரம். உங்களை யாரும் ஒரு பாண்டு போட்டு இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னா யாருமே பண்ண போறது கிடையாது. நம்ம சுதந்திரமா இந்தியாவில இருக்கோம். நீங்க உங்களோட கருத்துக்களும் இங்க உள்ள கருத்துக்களும் ஒற்றுமையா இருக்குன்னா இணைந்து செயல்படுவோம். தயவு செஞ்சு நான் இந்த கட்சியில சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம யாருக்காவது வாய்ப்பு கொடுத்து பார்த்தாதான் அதோட தமிழ்நாட்டோட முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். ஓகே, என்ன பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் நினைச்சிருந்தேன்னா 2 குழந்தைங்க, சொகுசான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்துட்டு இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பொது பணியில போய் அரசியல் போய் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நமக்கு இங்க நடக்கிற நிகழ்ச்சிகள் நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு இங்க வந்தப்பதான் தெரியுது வேதனை. ஒரு நல்ல சொகுசான ஒரு நாடு, ஒரு லீக்வானியால உருவாக்கப்பட்ட நாட்டுல ஒரு 8 வருஷம் இருந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கும் போதுதான் அந்த வேதனை தெரியுது. என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே மக்கள், சரி இதையும் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணுமா, நம்ம பிள்ளைங்களை மட்டும் பாத்துட்டா போதுமா, தமிழ்நாட்டுல உள்ள எல்லாருமே நமக்கு உறவினர் மாதிரி தானே, அவங்களையும் நம்ம பாத்துக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு சக்தி என்ன சொல்லுது. அந்த சக்தி சொல்றபடி நான் கேட்டுட்டு இருக்கேன். நிச்சயமா நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட இணைந்து செயல்படுவோம். நன்றி.